டிஷர்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ப்ரோ. ஜனநாயகம்காக அவரோட எல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்த மூவில இருந்து இப்போ வரைக்கும் எல்லா போட்டோஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். சீக்கிரம் வரணும். ப்ரோ எப்போ வந்தாலும் ஓகே தான் ப்ரோ. ரொம்ப டிலே ஆகுது. லாஸ்ட்டாக வந்தால் கூட ஓகே தான் ப்ரோ. வந்தால் தீபாவளி போல் கொண்டாடுவோம் ப்ரோ நாங்கள். அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் பொலிட்டீஷியனில் வந்தால் இந்த மாதிரி ஜெயிச்சிருவார், இந்த படம் வந்தால் அவர் ஜெயிச்சிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி அவர் வரக்கூடாது. இந்த படம் வந்தால் அவர் வந்து பெரிய இடத்துல ஜெயிச்சிருவார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் ஒரு நம்பிக்கையில் இருக்கும். எங்கள் ஃபேன்ஸோட மனசெல்லாம் புண்படுத்தாமல் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக சின்சியராக நானே ஒரு பெரிய தளபதி ஃபேன் தான். ஓகேவா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் அவர் லாஸ்ட் படம் நினச்ச நேரத்துக்கு ரிலீஸ் ஆகலை அப்படிங்கும்போது அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் கவர்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் அவர் நினைச்சாலும் வரப்போகிறது இல்லை. அவர் வருவாரா இல்லைன்னு கூட தெரில. அதனால் லாஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுமான்னு ஒரு இதுதான் வருத்தம் தான். ஒரு பெரிய இழப்பு சொல்ல போனால் எல்லாருக்குமே எதிர்பார்த்துருந்த எல்லாருக்குமே என்ன முதற்கொண்டு எல்லாருக்கும் அது ஒரு பெரிய இழப்பு தான். கண்டிப்பாக அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகியிருக்கணும். அதாவது விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே அந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வரணும். கண்டிப்பாக வரும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக படத்தை பார்ப்போம். தளபதி கடைசி படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். சென்சார் போர்டில் விடலைன்னு சொன்னாக்கா நம்ம தளபதி வந்தால் தளபதி வர்றதுக்கு வாய்ப்பு தரக்கூடாதுங்கிற மாதிரி இதை சில சீன்ஸ் வரக்கூடாது அந்த மாதிரி பயப்படுறாங்க. அதனால் இது பண்ணலாம். தளபதி ஃபேனா இது வந்து ரொம்ப அரசியல் ரொம்ப இது பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. அது படத்தை பண்ணி ஆகணும். அது ரொம்ப இழுக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரசிகர்னால. பொங்கலுக்கு விழா மாதிரி கொண்டாடலாம் ஆசைப்பட்டோம். கடைசியில் எதுவுமே பண்ண விடாமல் பண்ணுறாங்க. எல்லாம் இப்போ நடக்கிற திராவிடத்தினால தான் நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ கூட ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்கல்ல, இப்போ எல்லோரும் கொண்டாடணும்ல 2 days முன்னாடி கூட பிஃபோர். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களால தான் நினைக்கிறேன்